சரி பசங்களா, வாங்க வேகமா ஹோம்ஒர்க் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வைங்க பார்க்கலாம். எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்களா? மேடம், நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஆனா இந்த ஷாமு ஹோம்ஒர்க் பண்ணாம வந்திருக்கான். அப்படியா, என்னாச்சு? ஷாமு, என்ன விஷயம்? ஹோம்ஒர்க் ஏன் பண்ணல? சொல்லு சீக்கிரம். ஷாமு அமைதியா இருந்தான். இத பார்த்துட்டு மேகா மேம்க்கு கோபம் வந்துருச்சு. மேகா மேம் அவனை அடிக்க பக்கத்துல போறப்ப அவன் கைய பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. ஷாமு கிட்ட சொன்னாங்க, அட ஷாமு, உன் கைக்கு என்னாச்சு? இந்த துணியை ஏன் கட்டிட்டு இருக்க? மேடம், அத நான் சொல்றேன். வேணாம், நீ சும்மா இரு சுமித், நான் ஷாமு கிட்ட கேக்குறேன். ஷாமு சொல்லு, என்னாச்சு? அது மேடம், நேத்து நைட்டு ரோட்டி செஞ்சதுனால என் கை சுட்டுருச்சு. சப்பாத்தியா? நீ எதுக்கு பண்ணுன? உன்னோட அம்மா எங்க? என் அம்மாக்கு உடம்பு சரியில்லை மேடம். அப்பா சிட்டிக்கு போயிட்டாரு, பணம் சம்பாதிக்க போனாரு. நான் மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். அதனால தான் என் கை சுட்டுருச்சு. இன்னைக்கும் நான் சாப்பிடல. ஷாமு சொன்னதை கேட்ட மேம் ரொம்ப கவலையா இருந்தாங்க. அப்ப யோசிச்சு ஒன்னு சொன்னாங்க. ஷாமு, இந்தா வச்சுக்கோ, இந்த காசை புடி. இப்ப இன்டர்வெல்க்கு அப்புறம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடு. எப்படி சாப்பிடுவான் மேடம்? இங்கதான் எதுவும் கிடைக்காதே. அவன் சொன்னது கரெக்டா சொன்னான். சொல்லணும்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப பட்டிக்காட்டுக்குள்ள இருந்துச்சு. ஜஷ்வத்பூர்ல இருக்கு. மக்கள் ஏதாச்சும் வாங்கணும்னா ரொம்ப தூரம் சிட்டிக்கு போய் தான் வாங்கணும். இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பக்கத்துல கேண்டீன், ஸ்டோர் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் ஷாம பார்த்த டீச்சர் மேகா மேம்க்கு அவனை பார்த்து பாவமா இருந்துச்சு. காசு உபயோகமா இல்லாதனால அவங்களோட டிஃபன் பாக்ஸை எடுத்து அவனுக்கு சாப்பிட கொடுத்தாங்க. அப்புறம் அவனை பார்த்து அன்போட சொன்னாங்க, வாங்கிக்கோ ஷாமு, இத சாப்பிடு. அப்புறம் கேளு, எப்ப உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகுதோ அது வரைக்கும் என் வீட்ல இருந்து தான் சாப்பாடு நீ கொண்டு போகணும், சரியா? மேகா மேம் சொன்னதை கேட்ட ஷாமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் டைம் கழிச்சு செக்யூரிட்டி வந்து சொன்னா, மேடம், உங்களை பிரின்சிபால் சார் கூப்பிட்டாரு. நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாக்குறேன். இல்ல மேடம், சார் ரொம்ப கோவமா இருக்காரு, இப்பவே வர சொன்னாரு. ஆனா நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல. மேகா மேம் இத சொல்லி செக்யூரிட்டி அங்க இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. 2 மாசம் கழிச்சு, ஷாமு, நவுன் ப்ரொனவுன் எல்லாம் படிச்சிட்டீங்களா? மேடம், முடிஞ்சது. சுமித், நீ படிச்சிட்டியா? சரிங்க மேடம். நல்ல விஷயம். ஸ்கூல் விடுற டைம் வந்துருச்சு. என்னோட கவனம் எல்லாம் உங்க மேலதான் இருக்கு. அது வரைக்கும் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும், ஓகேயா? மேடம், நாங்க மேகி பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யவா? இல்ல, நீ படிக்கிறதுல கவனமா இரு, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். ஒரு நல்ல சம்பளம் வாங்கின ஒரு நல்ல ஸ்கூல்ல வேலை பார்த்த டீச்சருக்கு எந்த மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னா அவங்க ஒரு வண்டியில மேகி விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது சத்தியம். ஸ்கூல்ல இருந்து அவளை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அப்புறம் மேகா ஸ்கூலுக்கு வெளியே ஒரு மேகி கடை வச்சிருந்தா. லீவ்லயும் இன்டர்வல் டைம்லயும் எல்லா பசங்களும் அவ கடைக்கே போனாங்க. மேடம், எனக்கு ஒரு மேகி வேணும். மேடம், எனக்கும் வேணும். மேடம், எனக்கு 3 பிளேட் மேகி வேணும். அப்படியா? 3 பிளேட் நீ ஒருத்தனே சாப்பிடுவியா? இல்ல மேடம், 1 எனக்கும், இன்னொன்னு கண்ணனுக்கும், இன்னொன்னு கௌரிக்கும் வேணும். அப்படின்னா ஓகே. இத சொன்ன மேகா இதே மாதிரி மேகி செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தா. அவ முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா. திடீர்னு மேகா பண்ண எல்லா மேகியும் காலி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த டைம்ல ஒரு கார் வந்து மேகா கடைக்கிட்டே வந்து நின்னுச்சு. அந்த கார்ல இருந்து ஒருத்தன் இறங்கி வந்தான். ஒரு பிளேட் மேகி கிடைக்குமா? சாரி சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 2 நிமிஷத்துல நான் மேகி பண்ணிடுறேன். அடடா, நோ ப்ராப்ளம். நீங்க பொறுமையா செய்யுங்க, நான் வெயிட் பண்றேன். அவன் பேர் அபிலாஷ். மேகா பண்ற மேகியை அவன் பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தான். அங்க உட்காந்துருந்த பசங்களை பார்த்துட்டு மேகா வேலை செஞ்சுட்டே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறான்னு தெரிய வந்துச்சு. அதை பார்த்துட்டு அபிலாஷ் மேகாட்ட கேட்டான், இந்த பையன் ஸ்கூலுக்கு போறது இல்லையா? போயிட்டு இருந்தேன், ஆனா அங்க மாஸ்டர் யாரும் வராததால ஸ்கூல்ல படிக்கவே முடியல. அதனால தான் நாங்க மேடம் கிட்ட படிக்க வந்திருக்கோம். சுமித், சும்மா இரு, உன் வேலையை பாரு. சார், இந்தங்க உங்க மேகி. மேகா சுமித்தை திட்டினதை பார்த்த அபிலாஷ் எதுவும் கேட்காம மேகியை சாப்பிட ஆரம்பிச்சான். அமைதியா மேகியை சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டான். மேகா இத பார்த்து ஷாக் ஆயிட்டா. நேரா அபிலாஷோட காரு ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள போயிடுச்சு. அப்புறமா இங்க எல்லாம் சரியா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம எல்லாம் நல்லா போகுது சார். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எது தப்பு எது சரி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு சௌத்ரி. நான் இப்பதான் உங்க ஸ்டாப்பை பார்த்துட்டு வரேன், அப்புறம் பசங்களையும். அட சார், அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க, உங்களுக்காக நான் ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி பண்றேன். அதோட நான் லஞ்ச் பண்ண இங்க வரல, நான் இந்த ஸ்கூலை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக வந்திருக்கேன். இன்னில இருந்து நீங்க வேலை பார்த்து தான் ஆகணும், இல்லனா உங்களுக்கு நல்லதில்ல. அபிலாஷ் அந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தான். இதுக்காக ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கான். அப்புறம் மேகா பத்தின தகவல் எல்லாம் கேட்டான். அப்புறமா, என்ன, நீ உண்மையா சொல்றியா?
அந்த மேகி கடை நடத்துறவங்க இங்க டீச்சரா? அவங்கள வேலையை விட்டு தூக்க காரணம் என்ன? யார் தூக்குனது? மேகா மேடமோட பிரச்சனை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு சார். அன்னைக்கு தான் எல்லாமே நடந்துச்சு. சார், நீங்க என்ன கூப்பிட்டிருந்தீங்களா? நான் கூப்பிட்டது அரை மணி நேரம் முன்னாடி. ஆனா நீ இப்ப வந்திருக்க. உன்னுடைய இந்த இன்டிசிப்ளின்காக உன்னை இந்த வேலையை விட்டே தூக்க முடியும். சார், என்னோட கிளாஸ் டைம் அது. சார், பசங்களை விட்டு நான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசினா அதுதான் இன்டிசிப்ளின். எனிவே, என்கிட்ட இது பேசணுமா? அதை தான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கனே. நீ கேட்டாதானே. இங்க பாரு மேகா, இதே மாதிரி பண்றதா இருந்தா நீ டிரான்ஸ்பர் வாங்கிக்கோ. இல்லனா நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், இந்த ஸ்கூலை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க உங்க சொந்தக்காரவங்கள கூட்டிட்டு வரணும்னா வேற மாதிரி ஆள கூட்டிட்டு வாங்க. பசங்களுக்கு என் தேவை இருக்கு, அதனால ஸ்கூல் விட்டு நான் போக மாட்டேன். மேகா மேடம் அதை ஒத்துக்கலன்றதுக்காக பிரின்சிபல் சார் அவங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டி அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அட, அது எப்படி நடக்கும்? திருடினதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல. மேகா தான் பண்ணாங்கன்னு யார் சொன்னது? அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. பிரின்சிபல் சார் தான் அந்த மாதிரி பண்ணாரு. ஸ்கூலோட கம்ப்யூட்டரை திருடும் போது மேகா மேடம கையும் களவுமா புடிச்சிட்டாங்களாம். கிராமத்து ஆளுங்க கொஞ்சம் பேருக்கு பணத்தை கொடுத்து மேகா மேடம் மேல திருட்டு பட்டத்தை கட்டிட்டாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க சார், பாவம் மேகா மேடம் என்ன பண்ணுவாங்க? ஆனா அவங்க நல்ல மனசை பாருங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இந்த கிராமத்தை விட்டும் பசங்களை விட்டும் அவங்க போகல. பசங்களோடைய பசியையும் தீக்குறாங்க. அதோட அவங்களுக்கு படிப்பும் சொல்லித்தராங்க. கிராமத்து ஏழை பசங்களுக்கு இலவசமா படிப்பு சொல்லித்தராங்க. எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்ச அபிலாஷ்க்கு மேகா மேல ரொம்ப கருணை வந்துச்சு. மேகா விஷயத்த அவங்களே சரி பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு, மிஸ் மேகா, இனிமே நீங்க தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். மிஸ்டர் சௌத்ரி அவருடைய அசிஸ்டன்ட் சஸ்பெண்டட். நீங்க உடனே இந்த மேகி கடையை மூடிட்டு ஸ்கூலை போய் பாருங்க. நீங்க எனக்காக பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா சார், என்னோட மேகி கடையை க்ளோஸ் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. நான் பண்ற மேகி இவங்களுக்கு இஷ்டம். நான் இந்த கடையை ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்து ஸ்கூல் கேண்டீன் மாதிரி யூஸ் பண்றேன் சார். அபிலாஷ் மேகாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னான். மேகா அந்த ஊர்ல மேகி மேடம்ங்கிற பேர்ல ஃபேமஸ் ஆயிட்டா. அங்க இருந்த பசங்களை அப்புறம் அந்த ஸ்கூலை நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்காக நல்லாவே ரெடியா இருந்தாங்க. பலக்கு ஒரு கருப்பு நிறத்து பொண்ணு. அதனாலதான் அவருடைய ஸ்கூல்ல எல்லாருமே அவருடைய கருப்பு நிறத்தை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டீச்சரும் அவளை அப்படிதான் பண்ணுவாங்க. பலக், நீ கொஞ்சம் லாஸ்ட்ல போய் நில்லு. அப்புறம் டீனா சாச்சி, நீங்க கொஞ்சம் அழகா இருக்கிற பொண்ணுங்க முன்னாடி வாங்க. ஸ்கூல் பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்கூலோட பெஸ்ட் பசங்களோட போட்டோ தான் ஸ்கூல் மேக்சின்ல வரப்போகுதுன்னு. அதனால என்னுடைய கிளாஸ் ரூம் பசங்க தான் மேக்சின்ல வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா மேம், இந்த பலக் ரொம்ப கருப்பா இருக்கால, அவ ஒருத்தியால அந்த போட்டோவே கெட்டு போகுது மேம். மேம், நாம பலக்க இந்த போட்டோல இருந்து அனுப்பிடலாமே, அப்படி செய்ய முடியாதா மேம்? இல்ல பசங்களா, அப்படி பண்ண முடியும்னா முதல்ல இத நான் தான் பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த கருப்பு பொண்ணே கிளாஸ் ரூம்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. மேம், நான் தண்ணி குடிக்க போலாமா? போயிட்டு வரும்போது கொஞ்சம் தண்ணி போட்டு முகத்தை கழுவிட்டு வா. அப்போ அது அந்த கருப்பு நிறம் கொஞ்சம் மாறி கொஞ்சமாவது வெள்ளை தெரியலையான்னு பார்க்கலாம். டீச்சர் அப்புறம் பசங்க கிண்டல் பண்ணதை பார்த்து பலக் ரொம்ப கவலைப்பட்டு அவ வாஷ்ரூமுக்கு போனா. அங்க போய் அவ பயங்கரமா ஆள ஆரம்பிச்சா. பலக்கோட அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு பலக்கு ஒரு இங்கிலீஷ் மீடியம்ல சேர்த்து விட்டு இருந்தாங்க. அதனால பலக் அவளுடைய அப்பா அம்மா கிட்ட எப்பவுமே அவளுடைய கஷ்டத்தை சொன்னது கிடையாது. பலக்கு ஓடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். தினமும் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவ ஓடுறதுக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருப்பா. பலக் ஸ்கூல்ல அவளோட டீச்சர் கிட்ட ரன்னிங் ரேஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு கேட்டாலும் அவங்க டீச்சர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதை பார்த்து பசங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நீ ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க போறியா? ஐயோ, உன் முகத்தை கண்ணாடியில பார்த்துருக்கிறியா? மேம் கண்டிப்பா எப்பவும் உன்னை அதுல ஏத்துக்க மாட்டாங்க. இனி வரைக்கும் ரன்னிங் ரேஸ்ல டீனா தான் முன்னாடி இருக்கா, இனிமேலும் அவ தான் இருப்பா. அதுக்குள்ள அங்க கிளாஸ் டீச்சர் வந்தாங்க. பசங்களா, நம்ம ஸ்கூல்ல ஒரு பெரிய ரன்னிங் ரேஸ் போட்டி நடக்க போகுது. டீனா, நான் உன்னுடைய பேரை பிரின்சிபல் மேம் கிட்ட கொடுத்துட்டேன். ஓகே மேம், நான் இன்னைக்கு என்னோட பிராக்டிஸ் ஆரம்பிச்சிடுறேன். மேம், நானும் இந்த ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இல்ல பலக், என்னால உன்னை இதுல கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா நீ ஏற்கனவே கருப்பா இருக்க. இப்போ ஓட்டப்பந்தயத்துல நீ தோத்துட்டனா பிரின்சிபல் மேம்க்கு என்னால பதில் சொல்ல முடியாதுமா. பலக் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா. ஆனா அவருடைய அம்மா வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் அவ கண்ணை தொடச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்காக கீழே உக்காந்துட்டா. ஆனா அவ ரொம்ப கவலையில இருந்தா. அதனால பலக் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகவே இல்லை.
அவளுக்கு தெரியும் இன்னைக்கு நாம ஸ்கூலுக்கு போனோம்னா எல்லாரும் ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றத பார்த்து நாம ரொம்ப கவலைப்படுவோம்னு. ஏமா பலக், இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகலையா? இல்லம்மா, எனக்கு இன்னைக்கு தலையில கொஞ்சம் வலி இருக்கு, அதனால ஒரு நாள் லீவ் போட்டுட்டமா. ஒன்னும் பரவாயில்லம்மா, நீ டெய்லியும் ஸ்கூலுக்கு போறல்ல, இன்னைக்கு லீவ் போட்டுட்டு வீட்லயே இரு. ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு நீங்க வேலைக்கு போங்க, நான் பலக் கூட வீட்லயே இருக்கேன். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா? சரி, நான் தனியாவே வேலைக்கு போறேன். பலக்கோட அம்மா அவளுக்காக அன்னைக்கு வேலைக்கு போகல. பலக் தூங்கிக்கிட்டு இருந்தா. அவங்க அம்மா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டு வாசல்ல யாரோ வந்து நின்னாங்க. என்னோட பேர் ராம்லால். நான் உங்கள் மக படிக்கிற ஸ்கூலில் பியூனாக இருக்கேன். அங்கே இருக்கிற பிரின்சிபல் மேம் தான் என்னை அமுச்சு வச்சாங்க. உங்கள் பொண்ணை ஸ்கூலுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க ஏதோ பந்தயத்துக்கு போகணுமா, அதை பற்றி தான் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பலக்குக்கு இப்போ அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ராம்லால் அண்ணன், நீங்க மேம் கிட்ட சொல்லுங்க, நான் இப்பவே ரெடி ஆகி ஸ்கூலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு. ரன்னிங் ரேஸ் அப்படின்னு பேரு கேட்ட உடனே எங்க இருந்து அந்த எனர்ஜி வந்துச்சோ தெரியல பலக்குக்கு. அவ வேக வேகமா ரெடியாகி அங்க இருந்து ஸ்கூலுக்கு வந்துட்டா. ஓ, அப்போ நீதான் பலக்காமா? இப்போ உன்னுடைய தேவை எங்க ஸ்கூலுக்கு ரொம்பவே இருக்கு. டீனா உன்னுடைய கிளாஸ்மேட் இல்லையா? அவ இன்னைக்கு ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க மாட்டா, ஏன்னா அவளுடைய காலில் அடிபட்டிருக்கு. அவங்க அப்பா அம்மா அவளை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை. பேசாம நீ இந்த ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கோ. அந்த போட்டியில கலந்து நம்ம ஸ்கூலோட பேரை நீ தான் காப்பாத்தணும். மேம், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், கண்டிப்பா இந்த போட்டியில நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன். பலக், என்ன மன்னிச்சிடுமா, நான் ஒரு டீச்சரா இருந்து உன்கிட்ட ரொம்ப தப்பா தான் நடந்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம ஸ்கூலோட பேரு கெட்டு போகுது அப்படின்னும் போது என்னுடைய பார்வையில உன்னை தவிர வேற யாருமே படவே இல்லம்மா. எனக்கு தெரியும் நீ காலையில எழுந்திரிச்சதும் ஓடுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிற அப்படின்னு. அதனாலதான் முதல்ல உன் பேரு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னுடைய ஆசீர்வாதம் உன் கூடவே இருக்குமா? நீ வேணும்னா பாரு, இன்னைக்கு போட்டியில கண்டிப்பா நீ ஜெயிச்சுட்டு தான் வருவ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். நான் உண்மையிலேயே சொல்றேன் மேம், இன்னைக்கு இந்த போட்டியில நான் ஜெயிச்சுட்டு தான் வரப்போறேன். பலக்கோட கிளாஸ் பசங்களும் அவளை நல்லபடியா பேசி அனுப்பி வச்சாங்க. பலக் ரொம்ப சந்தோஷமா அந்த ரன்னிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா. அவ ஜெயிச்சுட்டு தான் திரும்ப வந்தா. அதுக்கப்புறம் பிரின்சிபல் மேம், அவளுடைய ஸ்கூல் டீச்சர் எல்லாருமே அவளை பாராட்டி ஒரு ட்ராஃபி கொடுத்தாங்க. அந்த ட்ராஃபி எடுத்துக்கிட்டு பலக் அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா. ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சதுக்கான அந்த சந்தோஷத்தை அவளுடைய அப்பா அம்மா பலக்கோட முகத்துல நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னையிலிருந்து எப்பவுமே யாருமே பலக்கோட அந்த கருப்பு நிறத்தை பார்த்து கிண்டல் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலா எல்லாருமா அவளை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. Thanks for watching.